ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஆர் இன்னைக்கு இருக்க நான் யாரையும் தப்பாக சொல்லலை, இல்லை தப்பாக தான் சொல்கிறேன். குறைன்னு உனக்கு தெரியுது, எனக்கு தான் தெரியுது, அதை எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? கமல் சார் சுற்றி பேசுறது ஏன் சுற்றணும்? ஏன் சுத்த தெரியல. காடாக இருக்கணும். அவன் நம்மளோட வந்து பேசிட்டோன்னா என்ன மச்சி அப்படின்றவங்க காடியும் கார் வந்து நிற்கும். கமல் சார் இறங்குவார், இறங்கிட்டு இப்படி 2 ஸ்டெப் வைப்பார். சப்கான்ஷியஸ் பீயிங்கில் அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டு உன் மைண்டுக்குள்ளே போயிடும். போடுறதுக்கு முன்னாடி திருப்பி அந்த ப்ரீஸ்ட்டை ஒரு வாட்டி பார்த்துட்டோன்னா அப்படின்னா கரெக்டாக விட்டுட்டா தானே அவ்வளோ. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றும் சினிமா. இந்த மாதிரி கொள்ளையாக இருக்கு ஏறாம். சங்கிலியில் அங்குசத்தை குத்தி வச்சுருப்பாங்க. இப்போ நான் சொல்லிட்டு ஒன்று திருப்பி ஒரு பாருங்க. மதம் பிடிக்கக்கூடிய யானை ஒழுங்காக தான் இருக்குது, மதம் பிடிக்கக்கூடாத கோடம்பாக்கம் இல்லை விண்வெளி இருக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பெரிய ஆளுட்டு. சுற்றி எனக்கு இருக்க க்ளோஸுக்கு பட் ரசிக்கிறதுக்கு க்ளோஸாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்ட். அதனால தான் சில படத்தை வந்து நம்ம பார்க்குறோம், சில படத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். முரளி சாரை ஏன் வந்து இவ்வளோ யங் டைரக்டர்ஸ் மொய்ச்சாங்கன்ட்டு வந்து அவர் தான் காரணம். அவரை மொக்க பண்ணுற மாதிரி தான் அந்த சீன். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காரு. சரி, இதெல்லாம் சொல்லும் போது தான் ஃபீல் ஆகுது, திஸ் மேன் மஸ்ட் ஹேவ் பீன் தேர் ஃபார் சம் மோர் டைம். சாம் வந்து நோச்சிஸ்டி சாமஸ் சமந்தா. ஃபர்ஸ்ட் காலையில் பார்த்தோன்னா சத்யம் தேட்டரில் சமந்தா இருப்பான். ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா சார்? இன்னெஞ்சில் ஒரு பூ அதுக்கு வந்து என்னென்னவோ சொல்கிறேன். டான்ஸா ஐயோ டான்ஸ் சொல்லி தப்பு நடிச்சா அப்படி. நீ நல்ல படம் எடுக்கலையா அப்படின்னு சொன்னோன்னா ஆக்சுவலாக ஓகே தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் மோசமான படம்லாம் கிடையாது. நம்ம ஒரு படத்தை விமர்சனம் செய்யும் போது, ஒரு படத்தை பார்க்கும்போது இல்லை, பாதி நேரம் அவனோட நான் புத்திசாலின்னு சொல்லத்துக்காக தான் பார்க்குறோம். ஐம் வெரி ஹாப்பி. உட்காந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் உட்காந்து சினிமா பற்றி பேசுகிறேன். சக்தி தந்திரும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்நாடு நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பானா காத்தாடி, பிளான் பண்ணி பண்ணணும், சமபோத ஆகாத இந்த படங்களோட டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு நவ் ஆடியன்ஸ்க்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? டூயிங் வெரி 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 வெல். வா ஓகே சார். இவன் வந்து கேரமல், இவன் என்னோட சன். நான் பானா காத்தாடி ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். உங்ககிட்ட சொன்னல, நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். நான் டிவியில் பார்த்து யாருன்னு டேரக்டர்னு சொல்லி, சார் நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். சரி, அப்போ மன்னிச்சுங்க. பார்த்துட்டு அப்புறமா முரளி சாரோட கேரக்டர் ரொம்ப சின்ன கொஞ்சம் டைம் கம்மியான ஸ்பேஸில் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஆனால் அது பயங்கரமான இது. சரி, அதுக்கப்புறமா முரளி சார் வந்து தவறி போயிட்டார். ஸோ லாஸ்ட் படம் அவங்க கூட தான் பானா காத்தாடி. ஸோ முரளி சார் பற்றி அப்படி ஒரு அப்பா அதர்வாக்கு கிடைச்சது அவனுக்கு நிஜமாவே லக்கு. அப்படி ஒரு அப்பாவை டக்குன்னு இழந்தது அவனோட பெரிய துரதிர்ஷ்டம். நிறைய விதம் இருக்கு. எனக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்ட உடனே படம் பண்ணோன்னு நினைக்கும் போது முரளி சார்கிட்ட போய் கதையெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் என் வாழ்க்கையோட ஓட்டம் அதுதான் சினிமாவில் இருக்க பியூட்டி. நான் கடைசியில் அவர் பையனை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து அப்போதான் அறிமுகமாகறீங்களா சார் ஃபர்ஸ்ட் டைம்? இல்லை முரளி சாரை முன்னாடி தெரியும். சத்யஜோதியில் நான் படம் பண்ணதான் கமிட் ஆகிட்டேன். அதில் சில இந்த கதை அந்த கதை மாறி கீறி போய் கடைசியில் இந்த கதை செட் ஆகுது. முரளி சாருக்கு என்ன கதை சொன்னீங்க சார்? முரளி சாருக்கு வந்து நான் நேஷ்னல் அவார்டு வாங்கின கண்ணு தெரியாதவங்க பற்றி ஒரு கதை. ஒரு கண் பார்வை இல்லாதவனுக்கு 3 நிமிடம் பார்வை கிடைத்தால் என்ன பார்ப்பான், அதோட ஃபிலிம் வெர்ஷன் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இன்னும் நான் எடுக்கல, அது எடுப்பேன் ஆக்சுவலா. ஓகே. அந்த கதையை சொன்னேன். அது சில சந்தர்ப்பங்கள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதை. சில சந்தர்ப்பங்களால் அந்த படத்தை பண்ண முடியாம போயிடுச்சு. ஓகே. பட் என்னன்னா வந்து முரளி சாரை ஏன் வந்து இவ்வளோ யங் டைரக்டர்ஸ் மொய்ச்சாங்கன்ட்டு வந்து அவர் தான் காரணம். ஒரு லெவலுக்கு மேல நடிக்க முடியாது ரியல் லைஃப்ல. நீ ஏதோ ஒரு லெவல்ல நீ ஆயிடுவல்ல. அவர் யதார்த்தவாதியில ரொம்ப ரொம்ப காசுல இருப்பார். இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுற மாதிரி தான் அவர் அப்படிதான் இருப்பார். அப்புறம் எப்படி அவரை பிடிக்காம போவோம்? ஆல்மோஸ்ட் ஒரு செலிபிரிட்டி சன், அவ்வளோ பெரிய ஆக்டரோட பையனை லான்ச் ஆகிறாரு இந்த படத்துல. முரளி சார் ஒரு நாள் கூட செட்டுக்கு வர மாட்டாரு. என்னோட டெய்லி பேசுவாரு. தப்பி தவறி கூட படத்தை பத்தி பேசவே மாட்டார். பையன் எப்படி நடிச்சான், இந்த சீன் எப்படி, நான் இப்படிதான் ட்ரை பண்றேன். டேரக்டர் சார் நீங்க பார்த்துப்பீங்க டேரக்டர் சார். அப்புறம் எங்க அண்ணன் இருக்காருன்னா தியாகு சார். ஐ ஷுட் ஐ பாதர் அபவுட்
ஐ ஃபவுண்ட் தட் டு பி அதே மாரி அவர மொக்க பண்ற மாரி தான் அந்த சீன். இன்னைக்கு பார்த்தா இந்த மல்டிவர்ஸு, பேரலல் இதெல்லாம் சொல்றாங்க. அந்த மாரி தான் அந்த படத்திலேயே இட் வாஸ் டூ ஏர்லி அட் தட் டைம். இன்னைக்கு சொல்றோம்ல மல்டிவர்ஸ்ன்னு தான் சொல்லுவீங்க அதுக்கு. அது அப்பவே ட்ரை பண்ணது தான். அந்த ஒரு இதயம் ராஜா அங்க வந்தா ஆமா. எப்படி இருக்கும்ன்ட்டு. பயங்கர ஸ்போர்ட்டிவா கலாய்க்கிறோம் ஆக்சுவலா. ஆமாம். அவருக்கும் புரியுது. பட்சம் ஜாலியா தானே இருக்கு. அந்த ஸ்போர்ட்டிவா இருந்தார்ல. தட் வாஸ் சோ நைஸ். ஒரு நாள் எதுக்கோ வர சொல்லியிருந்தோம் ஷூட் அப்போ. அவருக்கு நார்த் மெட்ராஸ்ல நான் குடிச்சிட்டே இருக்கேன். உனக்கு நாங்க காஃபி தரலன்னு நெனச்சுக்க போறாங்க. இல்ல, இல்ல. நார்த் மெட்ராஸ்ல ஷூட் பண்ணும்போது, முரளி சார் எதுக்கோ அன்னைக்கு ஈவினிங் அங்க ஏதோ ஃபங்ஷன் வந்துருந்துச்சு. அதனால என்கிட்ட காலைல பேசியிருந்தார். நாங்க வரப்போறேன். கொஞ்சம் சீக்கிரம் வரட்டுமா? அப்படின்னா, சார் என்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க? வாங்க சார். அப்படின்னு வந்தாரு. செட்டுக்கு ஷாட்டுக்குலாம் வரல. வந்தாரு அப்படின்னோன, அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்துச்சு. முரளி சார் எங்க? அப்படின்ட்டு டேய் பசங்க மேனேஜர் முரளி சார் எங்கடா? கொஞ்சம் கூப்பிட்டு வாடா சாப்பிடலாம் அப்படின்னு போய் பார்த்தா, காணோம் கொஞ்ச நேரம். நிஜமா இல்ல. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு. என்ன பண்றீங்க? வா சூப்பரா இருந்துச்சுப்பா அங்க. மீன் குழம்பு எதுவும் பண்ணியிருந்தாங்க. ராயபுரத்துல நம்ம பானா ஷூட் பண்ண அந்த லொகேஷன் நல்லா சாப்பிட்டோம். சார் நாங்க சாப்பிடல சார் அப்படின்னு அப்படின்னு அந்த அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு தட் இஸ் வாட் இஸ் முரளி சார் இதெல்லாம் சொல்லும் போது தான் ஃபீல் ஆகுது. ஏய் திஸ் மேன் மஸ்ட் ஹேவ் பீன் தேர் ஃபார் சம் மோர் டைம். நான் என்ன பிரபலம் இல்லாத ஆளா இருக்கலாங்க. ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் சுந்தரபிள்ளனா உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவரு யாருங்க? பானா கத்தரி பார்த்து அவரோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு சார்? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் படம் அதனால தானே பண்ணணும்னு. வனக்கத்தாரி கதை எந்த இல்லைல்ல ஆமா, இன்னொருத்தது. ஆமா. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணேன். எனக்கு பானா காத்தாடியில் அதர்வா சாபத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படியா? சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஆக்சுவலா அப்பவே ஒரு பயங்கர இது இருந்துச்சு. ஆனால் அதுவும் ப்ராப்ளமும் என்கிட்ட தான். ஓகே. ஒரு லெவலுக்கு மேலே நான் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டேன். கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு புது ஹீரோ, நீங்களும் புது இது. அவர் ஹீரோ, அதுவும் நம்ம ஊர்ல வந்து நெகட்டிவ் கிளைமேக்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எப்படி நீங்க கன்வின்ஸ் ஆனீங்க? அதுதான் தப்பு. நான் எல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க டேரக்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி கதை கேட்குறீங்களா, அது உங்கள் கதையாக இருக்கட்டும் இல்லை இன்னொருத்தர் கதையாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஜட்மெண்ட் ஒன்று வருங்க. அந்த ஜட்மெண்ட்டில் அப்படியே ட்ராவல் ஆகிடும். சந்தர்ப்ப சூழலில் என்னென்னவோ மாறும். ஆனால் நம்ம கண்டிஷன் நம்ம பிரெயின் எப்போவுமே அப்படி தான். ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் இந்த இடத்துல ஏதோ ஃபஸ்ட்டு வரும்போது என்னப்பா இடிக்குதுப்பா இந்த இடத்துல செவரு, எந்த இது போட்டு வச்சுருக்கோம் தடுக்குது, ஆனால் வேறு இடம் இல்லை, அந்த டிவி அங்கே தான் வச்சு தீரணும் அப்படின்னு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேலே அதை பழகிப்போம். நம்ம கையை ஆட்டோமேட்டிக்காக அதை தாண்டி போகும்ல, அந்த மாதிரி தான் அது. ஓகே அவன் சாக போகிறான் அப்படின்னு வந்து ஒரு லெவலுக்கு மேலே நீ கண்டிஷன் ஆகிட்டு அதுக்கு மைண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்கே உனக்கு தப்பு தெரியும்னா, ஃபஸ்ட்டு டே உனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுல, யூ ஹேவ் டு ஸ்டிக் ஆன் டு. தட்ஸ் அ லேர்னிங் கர்வ் இன் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் ஆல்சோ. பட் ஆக்சுவலாக வந்து ஒரு விதத்தில் அந்த கிளைமேக்ஸும் நல்ல கிளைமேக்ஸ் தான். பானா கத்தரி படத்துக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸே அதர்வா சார் தான் இருந்தாரா, இல்லை வேற ஹீரோ சாய்ஸஸ் அந்த மாதிரி இருந்துச்சு? பானா கத்தாடிக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதர்வா. அதர்வா தான். ஓகே. ஹீரோயின் சமந்தா தான். ஆமாம். ஃபஸ்ட்டு நான் பானாக்கு முன்னாடி வேற ஒரு கதை பண்ணதாக இருந்துச்சு. அதுக்கும் அதர்வா தான் ஹீரோ இருந்தாங்க. அதுக்கு ஆக்சுவலாக நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தது யாமி கௌதம்னு. ஆமா. யாமி கௌதம் இப்போ படம் எதுவும் நடிக்கல. இப்போ பாம்பேல போயிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு ஸ்டாரில் ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல். இப்போ யாமி கௌதமை தான் லாக் பண்ணி வச்சுருந்தோம். பட் சினிமாவில் நிறைய மாற்றங்கள். அப்புறம் சாம் உள்ள வந்தாங்க. சாம் வந்து நோ ஹிஸ்ட்ரி, சாம் இஸ் சமந்தா சம்மரி கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. ஆமாம். பட் ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து எனக்கு அன்னைக்கே தெரியும் அப்படின்னு சொன்னா டே அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. நான்லாம் வந்து என்ன படமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற கேரக்டர். பார்த்தா எந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நல்ல படம் கெட்ட படம் பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் காலையில் பார்த்தோன்னா சத்யம் தேட்டரில் சமந்தா இருப்பா. வெறித்தனமான ஒரு ஷீஸ் அ சினிமா ஃபேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக அவங்க இருக்காங்கன்னா தட் இஸ் த ரீசன், ரைட்? உங்களோட அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் ஏன் அட்ரஸ் யார் இதோ இருக்காரு, எங்க இருக்குன்னு இருக்காரு.
ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா சார் யுவன் ஆ சங்கர் சார்? அது கண்ணா என்னமோ வந்து நான் என்னமோ இல்ல சார், ரொம்ப 75 வயசுல வந்து நீ எனக்கு மலரும் நினைவுகள் அந்த காலத்துல எடுக்கிற மாதிரி. ஏய் ஆமா ரொம்ப வயசானவங்களா இல்லப்பா. ஜார்ஜ் குளூனிக்குலாம் என்னோட வயசு ஜாஸ்திப்பா. என்ன பண்ணி ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? நல்ல நல்ல ஞாபகம். இவனை பெரிய ட்ராமாலாம் எதுவும் நடக்கல. கொஞ்சம் நான் மியூசிக்ல மட்டும் உலக டார்ச்சர். ம். அது ஜென்ரலாவே வீட்ல இல்ல இங்க அந்த பாட்டெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த வயலின்லாம் வேற வாசிப்பேன் அந்த டைம்ல. இப்பலாம் கேட்டோன்னா, கொடுமை வயலினுக்கே மரியாதை இல்லாத மாரி ஆயிடும். ஸோ, அதனால வந்து நம்ம அந்த ராகம், கீகம் அதெல்லாம் பேசிக்கா ஒண்ணு பண்ணுவோம்ல. அவன் யுவன் என்ன மனசுல நெனச்சாருன்னு தெரியல. ஏய் இவன் ரொம்ப டார்ச்சர்றா, இவன் ஏன்டா இப்படி பண்றான் அப்படின்ட்டு இருக்குது. பட் யுவன் கிட்ட நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். யுவன் கிட்ட இருக்க கிரேட்டஸ்ட் ஸ்டஃப் வந்து நான் பெரிய மியூசிக் மாஸ்டரோ, நான் போட்டது தான் மியூசிக் அப்படிலாம் கிடையாது. ஏய் நான் ஒண்ணு போடுறேன் நீ சொன்னதுக்கு, நான் உன்கிட்ட தரேன். வேணும்னா எடுத்துக்கோ. வேணாட்டியும் நான் அப்செட்லாம் மாட்டேன். என் கிட்டியில போகும். ஐ வில் கெட் ஒன் மோர் திங் ஃபார் யூ. அதே மாதிரி கம்போசிங்ல நிறைய பேர்லாம் கிடையாது. யுவனு கீபோர்டு நம்ம அவ்வளோதான். ம். ஸோ யுவன் இஸ் அ கம்ஃபர்டபுள் ஃபெலோ டு ஒர்க். ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின பாட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? இல்ல எல்லாமே கஷ்டப்பட்டு இல்லை, நான் யுவன் ஸ்டைல்லே சொல்லணும்னா, கஷ்டப்பட்டு நான் சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கலாம். பானால வந்து எல்லா டியூனும் டக்கு டக்குன்னு வந்துச்சு. அண்டு நம்ம ராகங்களும் சொன்னாலும் நமக்கு ஒரு ஃபீல். நான் வந்து வெறித்தனமான ராஜா சார் ஃபேன் நானும். தெரியும் சார். அப்போ வந்து நெஞ்சில் ஒரு பூ அதுக்கு வந்து என்னென்னவோ சொல்றேன். ஏ மேன் யூ நாட் கிளியர் மேன் அப்படின்ட்டு இவன் சொல்கிறேன். அப்படியே நானும் ஒத்துக்கிறேன். ஆமாம் நான் கிளியர் இல்லை அப்படின்ட்டு வந்து ஃபீல். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்யூனிகேட் த ஃபீல். நான் சீன் சுச்சுவேஷன் சொல்லியாச்சு. இந்த ஸ்டெப்பில் எடுக்க போகிறேன், இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சமந்தா இப்படி ஓடி வந்தா அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா லொக்கேஷன்லாம் பார்த்துட்டேன். எப்படி கம்யூனிகேட் பண்ணதுன்ற ஒன்று சம்மந்தமே இல்லாத இன்னொரு பாட்டு. கண்ணா வருவாயா அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. மனதில் உறுதி வேணும்னு நினைக்கிறேன். ஓகே. டான்ஸா டான்ஸா யோர் டான்ஸ் ஒன்லி who else I will sing man except your dance அப்படின்ட்டு தப்பு நடிச்சு அப்படி. ஆக்சுவலி இப்போ நான் சொல்லிட்ட உடனே நீங்கள் கேட்டிங்கனாலும் அந்த பாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இட் இஸ் கேட்சிங் தட் ஃபீல் ஆஃப் Feel. அந்த அது பேலஸ் மாதிரி ஜெய்ப்பூரில் ஏதோ ஒரு பேலஸில் எடுத்துப்பாங்க. அதோட கான்டெக்ட் வேற. பட் மியூசிக்கலாக எனக்கு ரொம்ப ஆர்னமெண்டடாக வேணும், எனக்கு இந்த வயலன்ஸ் நிறைய வேணும். இதெல்லாம் ஐ டோன்ட் நோ வெதர் டைரக்டர் தட்டு. அது என்னோட முதல் படம். இவ்வளோலாம் பேசலாமான்னு கூட தெரியாது. பட் நான் பேசுவேன். எனக்கு இப்படி வேணும் வில் பி ஓகே. அதுக்கப்புறம் போட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அப்புறம் ஐ சைட் சாதனா சாருக்கு என்னன்னா ஒன்ஸ் அகேன் யுவன் கிட்டலாம் என்ன வசதினா இனிபிஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன வேணா சொல்லலாம், தப்பா கூட சொல்லலாம். தப்பா ஏதாவது நினைச்சுப்பாங்களா அதெல்லாம் கிடையாது. என்ன வேணா சொல்லலாம். பட் சொல்லாட்டி தான் யூ மைட் ஃபீல் வெரி அஃபெண்டட். ஆஸ் அ டைரக்டர் யூ ஜஸ்ட் சே வாட் எவர் யூ வாண்ட், ரைட்? இட்ஸ் அ கொலாபரேட்டிவ். ஆக்சுவலி இட் இஸ் நாட் கொலாபரேஷன் அண்ட் ஆல். இட் இஸ் ஆல் ஒன்லி யுவன்ஸ் ஒர்க். பட் யூ வில் மேக் இட் லுக் as if it is a very collaborative work. மற்ற 2 படங்கள்லையுமே சார் சமபோதாக இருக்கட்டும், பிளான் பண்ணி பண்ணணுமாகட்டும், அதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். எனக்கு கிட்டத்தட்ட 15 பாட்டு போட்டிருக்கோமா அவரோட சேர்ந்து. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆல்பம் நான் எனக்கும் இவனுக்கு தான் பிளான் பண்ணி பண்ணணும். இட் ரீச் வந்து வேற விஷயம். அது நான் சொல்கிறேன், அது எனக்கு இஷ்யூ இல்லை, யுவனுக்கும் இஷ்யூ இல்லை, ஆடியன்ஸுக்கும் இஷ்யூ இல்லை. பட் ஆனால் நல்ல சாங்ஸ்டா கேட்டுங்களா நிஜமாவே எஃபர்ட் போட்டோம். யோ நீ நல்ல படம் எடுக்கலையா அப்படின்னு சொன்னா ஆக்சுவலாக ஓகே தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் மோசமான படம்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நான் பாப்கார்ன் என்டர்டெயின்மெண்ட் தான் எடுக்கிறேன். நான் என்னோட முதல் படம் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியன் பேனரோமெல்லாம் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் அந்த டைம். அப்போது நான் தெளிவாக இருந்தது. எனக்கு அந்த 10 பேர் உட்காந்து ஆஹா அப்படின்னு சொல்கிற படம் இல்லை. எனக்கு எல்லாரும் பார்க்கணுன்ட்டு இந்த கோவிட் கீவிட்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. பட் பிளான் பண்ணி பண்ணமோட சாங்ஸ் எல்லாருமே வந்து ஃபினாமினல் நம்பர்ஸ். யுவன் பாடின நம்பராக இருக்கட்டும், ரம்யா நம்பிசன் பாடின சாங்காக இருக்கட்டும், ஸ்ரேயா கோஷால் பாடின பாட்டாக இருக்கட்டும், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆல்பம். அது வந்து ஆனால் அது இன்னும் எனக்கு லக்கி தான். மானாலும் சரி பிளான் பண்ணி பண்ணணும் சரி எல்லாம் ஒரு பாட்டு ஒரு ஜானரில் ஒர்க் ஆச்சு. சமபோத ஆகாதல்ல ஒரு டைலாக் வரும். அந்த அதர்வா வந்து வில்லன்கள் கடத்தி வச்சுட்டு இருக்கும்போது நீ வந்து ராஜா சார் ஃபேனா
அப்படின்னோடனே கழட்டி விட்டுட்டு, நான் சுடுகாட்டுக்கு பானையில போம்போது கூட, ராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்ற மாரி போனா தவிர ராஜா சார் பாட்டோட போவேன் அப்படின்னு அங்கிருந்து தென்றல் வந்து தீண்டும் போது அவரு பாட ஆரம்பிச்சிருவாரு. சுடுகாட்டுக்கு பாடையோட போறோமோ இல்லையோ, ராஜா சார் பாட்டோட போ. கைய கழட்டி விட்டுறான். டேய் ராஜா சார் மனசு ராஜா சார் ஃபேன்ஸ்க்கு வந்து ஏய் மனசு ஆளை வச்செல்லாம் திருடி இருக்குடா, வேனெல்லாம் கூட்டு வந்திருக்கேன். ஏய் நல்ல படம் தான் அது. அது இப்ப போய் பாருங்க, கஹானி கிஸ்மத் கி அப்படின்ட்டு ஹிந்தியில 25 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? சார் அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ராஜா சாரோட ஃபேன் வந்து பீக்கா வெளிப்பட்ட அந்த சீன் வந்து அதுதான் சார். ஆமால, நீ எவ்வளவு கெட்டவனா இருக்கலாம், ஆனா ராஜா சார் இசைக்கு என்னது பாடகி என்ன பாடையில போகும்போதும் இளையராஜா பாட்டோட போகணும் அப்படின்னு. ஆக்சுவலா அந்த அந்த சீக்வன்ஸ் எழுதிருந்து ஜான் விஜய் வில்லன் மாதிரி. ஆக்சுவலா அந்த ஷாட்ல நடிக்க வேண்டியது யோகி பாபு சார். அப்படியா? ஓகே. ஜான் விஜய் அந்த நேரத்துல வந்து யோகி தான் இது பேசுறது அதான் இது. பட் யோகியோட டேட்ஸ் யோகி பிஸி ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஓகே, ஓகே. யோகி பார்த்துட்டீங்கன்னா இது இருக்கு நமக்கு பேலன்ஸ், நம்ம அடுத்ததுல கரெக்ட் பண்றோம். இன்னும் யோசிச்சு பாருங்க, யோகி சொல்லுங்க ஜானும் கலக்கிட்டான். ஆமா. ஜான் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவரு அந்த ஆக்ஷன்லாம் வச்சு பண்ணி பயங்கரமா எடுத்துட்டு போயிருப்பாரு. நல்லா இருக்கும் அது. அந்த படமும் ஒரு மாதிரி குவர்க்கி. அந்த இது என்னன்னா அதுக்கப்புறம் தான் குவர்க்கி ஃபிலிம்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. இட் வாஸ் பிகினிங் ஆஃப் தட் வெரி குவர்க்கினஸ் இன் தட் இது இருக்குல்ல, ரொம்ப சின்ன த்ரெட் தான். ராஜா சாரை மீட் பண்ணி பேசியிருக்கீங்களா சார்? ஒரே ஒரு வாட்டி தான். ஒரே ஒரு வாட்டி எப்படின்னா வந்து பானா கத்தாடியோட ஃபர்ஸ்ட் காப்பி தியாகு சார் பார்த்தார். ஓகே. சத்யஜித் தியாகு சார் ஓகே. லெஜண்ட்ஸ் பார்த்தோன்னே அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கு தெரியும் நான் வந்து ராஜா சார் வேரியன்ட். ஸோ பையன் படம் கட் பண்ணி காமிச்சிட்டான், நல்லா வந்திருக்கு படம் அப்படின்ட்டோன்னே அப்பா ட்ரீட் தருவார்ல, ம். அது மாதிரி கூப்பிட்டு போகிறார். எங்கே போகிறோம் அப்படின்னா நீ வா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக சுரேஷஸ் அவரோட எடிட்டு அங்கேருந்து 5 நிமிஷம் கூட இல்லை அப்படின்னு பிரசாத் ஸ்டுடியோ எடுத்து ஷார்ட் கரெக்டாக சார் மீட்டும் அப்படின்னாரு. ஸோ அது வந்து தட் வாஸ் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் தியாகு என்ன சார் டு மீ. சொன்னாரு பேசும்போது? எனக்கு சத்தியமாவே ஒரு 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 மாதிரி ஒரு ஜோன் அவுட் ஆன ஸ்டேட்ல இருந்தேன். நான் ஜென்ரலா ஐ எம் நாட் தட் கேரக்டர் ஹூ கெட் Hey. ஓவர்வெல்ம்டு பை செலிபிரிட்டிஸ் ஆர் சம்படி. பட் வித் ராஜா சார் சம்திங் எல்ஸ். கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours ஒரு 10 நிமிஷம் தியாகு சாரோட பேசியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் அபவுட் ராஜா சார்க்கெல்லாம் மறந்துப்பார். அபவுட் ஒரு 1 hour and 1 hour and 20 minutes ஃபுல் ஆன் ஹி வாஸ் டாக்கிங் வித் மீ. அப்போ தியாகு சார் ஹாப்பியா அப்படின்னு கேட்டார். ஹாப்பியா? எனக்கு படம் தந்ததோட இது இன்னும் ஹாப்பி அப்படின்ற ஆக்சுவலாக ரீசெண்டாக 25 years ஆஃப் ஹேராம்க்கு வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் ஒவ்வொன்று புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னும் பார்த்தா இன்னும் நிறைய புதுசாக Correct, அப்படின்ற correct, மாதிரி correct. போட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, அன்பே சிவம், குணா, மைக்கேல் மத்தன காமராஜன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் என்ன படம் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீடை வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து கமல் சாரோட வெறித்தனமான ஃபேனாக இருக்கீங்க. அவர் சர்க்கிள் நிறைய பேர்கிட்ட க்ளோஸாலாம் இருக்கீங்க. கமல் சாரை எப்பயாவது மீட் பண்ணி பேசியிருக்கீங்களா இந்த மாதிரி? போன வருஷத்துக்கு முன் வருஷம் சைமா டைரக்ட் பண்ணேன். ஆ. சார் மெயினா வந்தாரு. Okay, okay. சாரோட ஒரு 30-35 மினிட்ஸ் அந்த ஷோக்கான இது இருந்து உட்காந்தேன். பட் பர்சனல் லெவலில் உட்காந்து சுற்றி எனக்கு இருக்க க்ளோஸுக்கு பட் ரசிக்கிறதுக்கு க்ளோஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கரெக்ட். சம்டைம்ஸ் க்ளோஸாக எல்லாம் வந்து பெட்டர்ல, ஒரு நியூட்ரலாக இருப்போம்ல, காடாக இருக்கணும்ல. நம்மளோட வந்து பேசிட்டோன்னா என்ன மச்சி அப்படின்றவங்க ஆடியும் அவங்க அப்படி இருந்தால் பெட்டர் இல்லை. பார்த்து கற்றுக்கலாம். சினிமாவை பார்க்குறோம். நான் அந்த ஃபிலிம் சென்ஸ் அப்படின்னு ஒரு சமாச்சாரத்துக்கு லெக்சர் ரெகுலராக தருவேன். ஏய் கொஞ்சமான உனக்கு காமன் சென்ஸ் இருக்கா அப்படின்னு ஒருத்தரை திட்டுவோம். அந்த மாதிரி இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, சிலருக்கு கம்மியாக இருக்குது, சிலருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அது பேர் ஃபிலிம் சென்ஸ். இனிமேல் சினிமாவில் இருந்தோம், ஏய் உனக்கு ஏதாவது ஃபிலிம் சென்ஸ் இருக்கா அப்படின்னு தான் திட்டணும். அந்த ஃபிலிம் சென்ஸை அது எப்படின்னா வந்து எப்படி ஃபிலிம் சென்ஸ் வருதுன்னா படத்தை பார்க்கறது தான். படம் எப்படி பார்க்கறது? யோ நான் ஏன் சொல்கிறேன், படம் என்ன பார்க்குறது, ஏதோ ஓடுது பார்க்குறேன் அப்படின்னு. எஸ், தட் இஸ் கான்ஷியஸ் வியூவிங். ஒரு படம் பார்க்குற, படத்தில் வர இமேஜஸ் உனக்கு புரியுது, அதை பற்றி யோசிக்கிற. இது என்னது, எப்படி உனக்கு தெரியுது இது கப்புன்ட்டு? பார்த்து பார்த்தா உனக்கு கப்புன்னு தெரிஞ்சிருமா?
என்ன நடக்குது ப்ராசஸ்? நான் சும்மா டக்குன்னு முடிச்சிடலாம் அதை. இது எப்படி உனக்கு கப்புன்னு தெரியுதுப்பா? ஸோ உன்னோட ரெட்டினா வழியா கண் வழியா பார்க்குறீங்க. இங்கே ரெட்டினல் இமேஜஸ்லேருந்து இம்பல்ஸாக போயிட்டு பிரெயினில் போகுது. பிரெயினில் போயிட்டு பார்த்தா, ஓ ஓகே இந்த ஷேப்பில் இப்படி இருந்துச்சுன்னா இது கப்புன்னு சொல்ல ஓகே இது கப்பு நமக்கு தெரியுது. இது எல்லாமே மைக்ரோ செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸில் நடந்து முடிகிற ஒரு ப்ராசஸ். ஓகே, இது எல்லாருக்கும் வரும். ஸோ படம் பார்க்கும்போது கான்ஷியஸாக படத்தை பார்த்துட்டோம். எனக்கு புரியுது. பட் படத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தேர் இஸ் சம்திங் கால்ட் சப்கான்ஷியஸ் வியூவிங். ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், இந்த படத்தையும் சொல்லிடுறேன். கண்மணி அன்போடு காதலன் சாங் முடியுது. சாங் முடிச்சிட்ட உடனே அந்த ரோஷினி கேரக்டருக்கு, அபிராமி கேரக்டருக்கு ஜுரம் வந்துடுது. ஃபீவர் வந்துட்டுன்னா டாக்டர் கூப்பிட்டு வரேன்னு போனார். வேணாம் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போவார். கமல் சார் போகும்போது அந்த AP 01214 அப்படி இருந்தால் அந்த ஃபியட் போயிட்டு பச்சை கலர் ப்ரீமியர் பந்தினி அந்த ஃபியட்டு காரில் போயிட்டு வண்டி நிற்கும். அங்கே பார்த்தா டாக்டர் சொக்கலிங்கம்னு ஒரு போர்டு இருக்கும். சேது விநாயகம் சார் நடிச்சிருப்பார். கமல் சார் வண்டியிலேருந்து இறங்கி, ஷார்ட் ரொம்ப சிம்பிள், இறங்கிட்டு போயிட்டு கதவை தட்டினா அவர் வெளில வருவார். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்குலாம். தட்டினா வந்து சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை, எங்கே அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் ஏதாவது சொல்லுவார், ஒரு சீன். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். கார் வந்து இப்படி நிற்கும். நான் சப்கான்ஷியஸ் வியூவிங் பற்றி பேசுகிறேன். கார் வந்து நிற்கும், கமல் சார் இறங்குவார். இறங்கிட்டு இப்படி 2 ஸ்டெப் வைப்பார். பார்த்தானா கார் பின்னாடி போகும். ஸ்லோப்பில் போகும்போது பின்னாடி போவோம். ஸோ ஸ்லோப்பில் எப்படி நிறுத்துவோம்? ஒன்று ஹேண்ட் பிரேக் போடுவோம், அப்படிலாட்டி கியரை போடுவோம். ஸோ இவர் கதவை திறந்துட்டு போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளச்சை மெரிக்காமல் கியர் போடுறது கஷ்டம். டப்புன்னு போடுவார், கார் நின்றுடும். கரெக்டாக ஓடி. ப்ராபப்ளி நான் டேரக்டர் தானே சார் ஒன்மோ சார் அப்படின்னு சொல்லி போனானோ தெரில. நம்ம அறிவுக்கு அவ்வளோதான் எட்டிருக்கோம். அதை வச்சுருப்பாங்க ஷார்ட்டில். எக்ஸ்ட்ரா ஒரு 2 செகண்ட் இருக்கும். அது would have been இந்த ஷார்ட். ஓகே, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். அது பாஸ் பை தான். அந்தாரம் அவர் போயிட்டாரு அப்படின்போது சப்கான்ஷியஸ் வியூயிங்கில் அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டு உன் மைண்டுக்குள்ளே போயிடும். நம்ம எல்லாருமே லைஃப்பில் என்னைக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளே காரில் இருந்திருப்போம், ரிவர்ஸ் போகும், கியர் போட்டு வச்சுருப்பானுங்க. இல்லை ரோட்டில் பார்த்துருப்போம், என்ன பண்ணிப்பாங்க. இல்லை நம்ம தெரிஞ்சவங்களுக்கு யாராங்க. இப்போ ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஓகே இவர் போறா இருக்க குணா போறா அப்படி சொக்கலிங்கம் கூப்பிட்டுட்டு போறாரு கதை. எனக்கு கான்ஷியஸ் வியூவிங்கில் அதுவும், நான் சப்கான்ஷியஸ் வியூவிங்கில் கார் பின்னாடி போகும்போது பிடிச்சிட்டாங்களே, அது வந்து என்னோட ரியல் லைஃபுக்கு நான் பார்த்துருக்கேன். ஆமால அதே வருதுன்னு போது ஒரு டிக்கு. உனக்கு புரியுதா? ஸோ இந்த டிக்கு ஜாஸ்தியாக த ஃபிலிம் வியூயிங் ப்ராசஸ் பிகம்ஸ் லைக் an எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு புரியுதா? புரியுது. அது வந்து கமல் சார் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவாங்க. அதனால தான் சில படத்தை வந்து நம்ம பார்க்குறோம், சில படத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். சூப்பர். இது வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து அமிதாப் சாரை கேட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹூஸ் த பெஸ்ட் ஆக்டர் இன் த கண்ட்ரி அப்படின்ட்டோன்னு அமிதாப் சார் கேட்டிருக்காங்க. இப்போ அமிதாப் சார் சொல்கிறாரு அந்த இன்டர்வியூவர் கிட்ட, இப்போது கமல் சார் நடித்த ஒரு படத்தை நான் ரீமேக் பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து கைதியின் டைரின்னு ஒரு படம். அதை வந்து ஹிந்தியில் வந்து ஆக்ரி ராஸ்தா அப்படின்னு பண்ணாங்க. தமிழில் வந்து பாரதி ராஜா சார் டைரக்ஷனு, பாக்யராஜ் சார் கதை. ஹிந்தியில் பாக்யராஜ் சாரே டைரக்ட் பண்ணார். இது பேக்ரவுண்ட். இப்போ இன்டர்வியூ கேட்குறாங்க. இப்போ வந்து கமல் நடித்த படத்தை நான் நடிக்கிறேங்க, இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன் இந்தியாவில் பெஸ்ட் ஆக்டர் கமல்ஹாசன் அப்படின்ட்டு அமிதாப் சொல்கிறாராம். ஏன் அப்படின்ட்டோன்னா அதில் ஒரு குட்டி ஷாட். இங்கே சர்ச்சு, இங்கே வந்து கமல் சார் ராதா மேம், அங்கே வந்து அமிதாப் சார் மாதவி மேம். ஆல்டரில் வந்து அவங்க 2 பேர் கமல் சாருக்கும் ராதா மேமுக்கும் கல்யாணம் நடக்கும்போது பாதிரியார் வந்து ரிங் எடுத்து தருவார். அதே ஷாட் அங்கே ஹிந்தியில் வந்து அமிதாப் சாருக்கு ரிங்கு தராங்க. அவர் தந்துட்ட உடனே எடுத்து ரிங்கை போட்டார். கட், சூப்பர் ஷாட், பக்கா பண்ணிட்டாங்க. இங்கே தராங்களாம். ஆனால் அவர் அமிதாப் சார் சொல்கிறார், நான் ஏன் தம்மா கமல் கிரேட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டோன்னே, இங்கே இருந்தோடனே ரிங்கு கையில் வந்தது கமல் சார் கையில் எடுத்துட்ட உடனே போடுறதுக்கு போகிறாரு. லைஃபோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. போடுறதுக்கு முன்னாடி திருப்பி அந்த ப்ரீஸ்ட்டை ஒரு வாட்டி பார்த்துட்டோன்னா அப்படின்னா கரெக்டாக கொடுத்துட்டா தானே அவ்வளோவா. ஸோ வாழ்க்கையோட நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பண்ணும்போதுல ஒரு சின்ன இருக்கும், ஹே யூ வாண்ட் அ ரீஅஃபர்மேஷன் ஃப்ரம் சம்படி. இது மைன்யூட் செகண்டில் நடக்கிறது. ஆனால் நான் இப்போ சொன்ன சப்கான்ஷியஸ் வியூயிங் நேராக பார்க்கும்போது ஆனால் உன்னோட நீ உனக்கு வெளில சொல்ல தெரியாது, ஆனால் உனக்கு உள்ளுக்குள்ள
நான் கூட பண்ணியிருக்கேன்ல. அது சிக்னேச்சர் போட போனோம்பா. அப்போ வந்து திருப்பி அப்பா ஆவியோ, அம்மா ஆவியோ யாரையோ ஒரு வாட்டி பார்த்தேன் அப்படின்னு. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தும் சினிமா. இந்த மாதிரி கொள்ளையா இருக்கு ராம். ஏதாவது இந்த மாதிரி ஒரு சீன். சீன் எல்லாருக்கும் நிறைய தெரியுதுனால தப்பு இல்லைம்மா. இது சந்தோஷம் தானே எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த இவருக்கு சாகேத் ராமோட ஒய்ஃபை ஆமா. இது பண்ணிடுவாங்க. ராணி முகர்ஜி கேரக்டரை ஆமா. கொல்றோம். சின்ன பின்னா கொன்னுடுவாங்க. அப்போ அவர் கிளம்பி அந்த கல்கட்டா ரயாட்ஸ் நடந்துட்டு இருக்கோம். அவர் ஆமா. உள்ள வருவாரு. வரும்போது பார்த்தா ஒரு ஒரு இடத்துல ஒரு 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 ஸ்ட்ரீட்ல பார்த்தா பில்லர் எல்லாம் இருக்கும். அங்க ஒரு யானை மாட்டிருக்கும். யானை வந்து நின்றுட்டு இருக்கும். ஒரு பெரிய விஷயம். ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கரா ஒரு யானையை ஒரு நாள் ஒரு ஷார்ட்டுக்கு கூப்பிட்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்ல யானைன்னா சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து ஒரு யானையை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். யானைக்கு ஒரு 30,000 ரூபாய் வாடகை, யானைக்கு தீனி, யானை பாகம், அதெல்லாம் எல்லாம் பார்த்தா நான் சும்மா ரஃபா ரொம்ப கம்மியாக கணக்கு போட்டால் ஒரு 80,000 ரூபாய் மினிமம். அப்போது நான் பசங்களை கேட்பேன், டே அதெல்லாம் யோசிக்கணும். சும்மா ஒரு ஃப்ரேமில் யானையை என்னத்துக்கு 80,000 ரூபாய் என்ன சும்மா தூக்கி தரத்துக்கு. பார்த்தானா இப்போ நம்ம படத்துக்கு வரும். அங்கே பார்த்தா யானை பாகம் செத்து கிடப்போம். யானை நின்றுட்டு இருக்கும். யானையோட காலில் சங்கிலி இருக்கும். சங்கிலியில் அங்குசத்தை குத்தி வச்சிருப்பாங்க. இப்போ நான் சொல்லிட்டு ஒன்று திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. யானை காலில் அங்குசம் இருக்கும். யானை மொழியில் அங்குசத்தை காலை வச்சா கமாண்ட் என்னன்னா, இங்கே நில்லு, நீ மூவ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். மதம் பிடிக்கக்கூடிய யானை மதம் பிடிக்காம அதுக்குள்ள கட்டுப்பாடோட இருந்து ஒழுக்கத்தோட இருக்கு. இட்ஸ் நாட் கோயிங் ஆன் அ ரேம்பேஜ். ஆனா 5 இரவு இருக்க யானை, மதம் பிடிக்கக்கூடிய யானை ஒழுங்கா தான் இருக்கு. மதம் பிடிக்கக்கூடாத 6 அறிவு மனிதன் இஸ் கோயிங் ஆன் அ ரேம்பேஜ் அப்படின்றதுக்கான ஒரு மெட்டஃபர் அது. ஓகே. அவர் யோசிக்கல எவ்வளோ பேருக்கு இது புரியும் இல்லை. நான் ஃபிலிம் மேக்கர், நான் என்னோட மெட்டஃபர், நான் ஒரு பூ மாதிரி இருந்தா வாட்டவர் அந்த மெட்டஃபரை நம்ம எழுதிட்டு போகிறோம். பட் ஆனால் ஃபிலிமில் கிரியேட் பண்ணும்போது அது ஒரு ஷார்ட், அதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு. மிரண்டு அது சும்மா நல்லா வைக்க முடியாது. சும்மா வச்சு சும்மா அது காலில் ஒரு அங்குசத்தை வச்சு சும்மா ஒருத்தனை சாவ வச்சு விட்டுட்டு சும்மா இவர் பார்த்துட்டு யானையை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஷாட் போட மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி அந்த படம் ஃபுல்லாக வந்து பொதிந்து இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ப்ராசஸ். இது நீ ஃபிலிம் மேக்கராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஃபிலிம் வாட்சராக இரு போதும். பட் இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு பார்க்கும்போது இட்ஸ் அ ப்ராக்டிஸ். இதுக்கு டெக்ஸ்ட் புக்லாம் தேவையில்லை. ஏன் 4 வாட்டி கேள்வி கேட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அதுதான் ஃபிலிம் அப்ரிசியேஷன். ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஆர் இன்னைக்கு இருக்க, நான் யாரையும் தப்பாக சொல்லலை, இல்லை தப்பாக தான் சொல்கிறேன். ஏன் இருக்கிற எல்லா குறைகளை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னா நம்ம அப்படி மயோபிக்கா இருக்கோம். நம்ம குறைய மட்டும்தான் பார்க்க ஆரம்பிக்கும். எவ்வளோ நேரம் இருக்கு. குறைன்னு உனக்கு தெரியுது, எனக்கும் தான் தெரியுது. அதை எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? யூ ஸ்டார்ட் சீயிங் குட் திங்ஸ்ல. அப்போ நிஜமாவே நல்ல படமும் வர ஆரம்பிக்கும். நீ ஷன் பண்ணிட்டே இருக்கல. எனக்கு தட் இஸ் ஆர்ட் டசன்ட் க்ரோ லைக் தட். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு 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 ஒப்பீனியன் சொல்லும் போதுல நம்ம மூளையை அது மேல வச்சு பண்ணக்கூடாது. மூளையை எக்ஸிபிட் பண்ற இடம் இல்ல. நீ படம் பார்க்கறதோ, ஒரு படத்தை விமர்சிக்கிறதோ, இல்ல உன் நண்பன் கிட்ட சொல்லதோ, நம்ம எல்லாருக்குமே இருக்கு, இன்க்ளூடிங் மீ. எல்லாருக்குன்னா நம்ம ஒரு படத்தை விமர்சனம் செய்யும் போதோ, ஒரு படத்தை பார்க்கும் போதோ இல்ல, பாதி நேரம் அவனோட நான் புத்திசாலின்னு சொல்லறதுக்காகவே தான் பார்க்குறோம். அதனால தானே இங்க அவ்வளோ வன்மம் வருது. அது எதுலையோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இவ்வளோ வன்மங்கள் தேவையில்ல. எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு 5 நல்ல விஷயங்கள் இருக்கும்ல. ஒரு ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன், ஒரு ஒரு ரிவ்யூ இருக்கும். நீ நெகட்டிவ் சொல்லு, யூ ஹேவ் யுவர் ரைட்ஸ். பட் ப்ளீஸ் அந்த ஒரு 5 பாசிட்டிவ் சொல்லணும்னு நீங்க ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் கம் அண்ட் சே தட் 5 பாசிட்டிவ் கூட இந்த படத்துல இல்லை அப்படின்னு. அப்படிலாம் பண்ணவே முடியாது. 5 பாசிட்டிவ் கூட இல்லாம ஒருத்தனால தூக்கத்திலே படம் எடுத்தா கூட 5 நல்ல விஷயம் இருக்கும் அது. ஆனா நம்ம பார்க்கறதில்ல. வி டோன்ட் வாண்ட் டு வாட்ச் இட். இப்போ ரீசெண்டா வந்து கமல் சாருக்கு வந்து ஃபேன் பாய் சம்பவங்கள்லாம் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. Correct. லோகேஷ் கனகராஜ்,
ஜிவிஎம், மணிகண்டன் வந்து இன்டர்வியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய ஃபேன்ஸுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா. ஒருவேளை கமல் சாருக்கு நீங்க ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்றதுனா இருந்தா எப்படி பண்ணுவீங்க சார்? நான் ஜென்ரலா வந்து ரொம்ப ஓவரெல்லாம் கனவுலாம் காணறது இல்ல. வந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்ட் அதை பொறுத்தது தான். அம்மா எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். அப்புறம் எந்த இது வாட் எவர் கமா, ஃபுல் ஸ்டாப்பு, செமிகோலன் எல்லாமே அங்க பார்த்து பண்ணது தானே. இப்படி நான் அவரை காட்டுவேன் அப்படின்னு சொல்றது இப்போ கேட்ட அந்த இதுல கோடம்பாக்கத்துக்காரங்களுக்கு காட்டுவேன் எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆக்டர் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கோடம்பாக்கம் இல்ல, விண்வெளி இருக்கு தெரிஞ்சிச்சு அவர் பெரிய ஆளுட்டு. அப்படிலாம் நான் ஒன்றும் பெருசா வந்து அவர் காட்டுறதுக்கு இல்லை. டெஃபினெட்லி தட் சம்திங் லைக் தட் ஹேப்பன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்ன எஜுகேட் படிப்பேன். சும்மா போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஷார்ட் சொல்லணும்னா உனக்கு யூ லாட் பி சோ. அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். இதுவும் ஆஃப் ட்ராக்கா போகுது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லுக சொல்லி பிரிதோ சொல் அச்சொல்லி வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதுக்கு என்னன்னா, ஒரு சொல்ல பிரயோகம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல போற விஷயத்துக்கு அதுதான் பெஸ்ட் சொல்லா, நான் சொல்ல போற வேண்டிய கண்டென்ட்டுக்கு இது கம்யூனிகேட் பண்ணணும், இதுதான் பெஸ்ட் வேர்டா, நிறைய இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுக சொல்லி பிரிதோர் சொல் அச்சொல்லே வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்துன்னா அதோட பெட்டர் வார்த்தை எதுவுமே இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா அந்த சொல்ல பிரயோகம் பண்ணுன்ற வள்ளுவர். அதை அப்படியே நான் தூக்கி நான் சினிமாக்கு வச்சுப்பேன். ஒரு கண்டென்ட்டை நீ சொல்லணும் ஆடியன்ஸுக்கு, அதுக்கு நீ லாங் ஷாட்ல சொல்லலாம், க்ளோஸ் அப்ல சொல்லலாம், வைட்ல சொல்லலாம், டெலி போட்டு சொல்லலாம், ஜிம்மியில் சொல்லலாம், ட்ராக் போடலாம், ஜூம் பண்ணலாம், இவ்வளோ இது இருக்கு. நான் சொல்றது இந்த மாதிரி இவ்வளோ விஷயத்தையும் பர்ஃபெக்டா ஒன்றத்தை வச்சு சொல்றல, அப்படி பண்ணுங்கடான்னு சொல்லி தந்தவர் தான் கமல். ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இது வந்து குணாவோட அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். கமல் சார் சுற்றி சுற்றி பேசுறது. ஏன் சுற்றணும் நான் கேட்குறேன். ஏன் இப்படி இப்படி பண்ண என்ன தப்பான்னு உக்காந்து பேசியிருக்கலாம். ஹரிசான்டலாக நான் பிவோட் பண்ணிருக்கலாம், கேமராவை பேன் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். ஏன் சுத்த விட்டார்? ஏன் சுத்த விட்டார் தெரியல. அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு ஒரு ஆன்சர் நமக்காக ஒன்று தந்துருவோம். கன்ஃபியூஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஓகே, சர்க்கிள்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் தான் சொல்லுவோம். ஸோ சர்க்கிள் 360 டிகிரி அடிக்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்படும் உணர்வை எம்பத்தைஸ் அதை உனக்கு ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாரு. டெக்னாலஜிக்கலாகவும் டெக்னிக்ஸாகவும் அதை உனக்கு கடத்துறாரு. ஸோ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர். அந்த ஹோலிஸ்டிக்காக ஒரு சினிமா அஸ் அ கிராஃப்ட் அஸ் அன் ஆர்ட்டை ஃபுல்லுத்தையும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாருல. அவரை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா அவருக்கு ஈக்குவலெல்லாம் போகவே முடியாது, வாய்ப்பே இல்லை. பட் யூ ஹேவ் டு மேக் சென்ஸ் டு. இல்லாட்டி கோவம் தானே வரும். நீ ஏய் என்னடா பேசுறீங்க அப்படின்னு வரும்ல. சூப்பர் சார். ஆக்சுவலாக உங்களோட மம்முட்டி சாருக்கும் நீங்கள் பெரிய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். மம்முட்டி சார் எப்படி சார்? மம்முட்டி சாரும் மோகன்லால் சாரும் ஆயிடணும்ப்பா எனக்கு நல்லா. மம்முட்டி சாரும் என்னன்னு சொன்ன நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீ இன்னும் ஒரு 2 நாள் நீ ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். எவ்வளோ ஒர்க்ஸ். சுகிர்தம் மம்முட்டி சாரோட படம், சுகிர்தம் படம் நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன், செம்ம படங்கள்லாம் இருக்குங்க. மலையாளம் படம்னா ஆர்ட் ஃபிலிம்லாம் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். யூ லேட் டு வாட்ச், யூ லேட் டு கெட் யூர் செல்ஃப் எக்ஸ்போஸ்ட். எம்டி வாசுதேவன் நாயரோட ஸ்கிரிப்ட். சுகிர்தம் வந்து ஒரு இறக்க போகிறவன் கதை. அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், வாய்ப்பே இல்லை. தனியாவர்தனம்னு ஒரு தனியாக பார்த்து. ஸோ தேர் ஆல் பிரில்லியன். மோகன்லால் சார் என் லைஃப்னு சொல்கிறேன். ஈவன் இன் மை டெத் பெட் அந்த ஷார்ட்டை சொல்லணுன்னா அப்படி ஃபீல் ஆகும் எனக்கு தான். அது இன்னைக்கு பண்ணுறோம் விக்கி டோனர்லாம். நான் சொல்கிறது 91 92 படத்தோட பேர் தசரதம். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பற்றி. ஓகே. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, இதுக்கு குழந்தை செயற்கையாக குழந்தை பிறக்கிறதுக்காக செமன் ஒரு இது தருவாங்க, ஒரு டப்பா தந்துட்டு அதை போயிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு நர்ஸ் ஒன்று தரும்.
இத பார்த்துட்டு ஒரு வெக்கம் வேணும் இருக்கு. போயிட்டு அதான் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாரு. ஐயோ! நான் தான் சொல்றேனே, நான் செத்து போறதுக்கு முன்னாடியே அந்த ஷாட் ஞாபகம் இருக்கு. சூப்பரா ஞாபகம் இருக்குங்க. தே ஆர் ஆல் ஜீனியஸ். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணலாம். சந்தோஷப்பட்டுக்கலாம். அவன் படத்துலலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்லாம். எத்தனை படங்கள் மோகன்லால் சாரும், மம்முட்டி சாரும் பிரில்லியன்ட் ஆக்டர். த வே தே செலக்ட் தேர் ஸ்டோரீஸ் அது எல்லாமே நடிக்கும்ப்பா. அவங்க அவங்க அவங்களோட டோட்டல் உடம்பு நடிக்கும். என்னோட ஃபிலிம் வந்து இன்டர்நேஷ்னல் இந்தியன் பேனோரமாவில் செலக்ட் ஆகிட்டு டெல்லியில் ஸ்க்ரீன் பண்ணதுக்கு முன்னாடி ரவிராஜ் சாருன்ட்டு என்னோட ப்ரொஃபஸர் வந்தாரு. அங்கே நின்றுட்டுருக்காரு மம்முட்டி சார். வாடா உடனே மம்முட்டி சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ட்டு கூப்பிட்டு போகிறார். அவருக்கு தெரியும் இருக்கு சார் அப்படின்ட்டு சாருக்கு கொஞ்சம் மலரில் அப்படின்றார். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கார். என்ன என் சாருக்கு புரியல. இல்லை ஒரு நிமிஷம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. க்ரௌடு ஒரே கூட்டமாக இருக்குது. மம்முட்டி சார் கிட்ட போயிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு என்ன இப்படி பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கேன். எங்கள் சார் வந்து கூப்பிட்றாரு மம்முட்டி சார் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுன்றாரு. என்ன பண்ணுறாரு அவரு அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி திரும்பி பார்த்தா ஓகே அப்படின்னு பார்த்தானா ஒன்றும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கேப்பு எவனோ ஒருத்தன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கான் ஸ்கெட்ச் பண்ணுறேன்ட்டு அவரை. அந்த ஆளுக்கு எவனோ ஒருத்தனுக்கு அவனுக்கு வந்துட்டு இருக்காரு. சூப்பர் அப்படின்ட்டு அதில் ஒரு சைன் போட்டு யாரா இவங்களா. ஸோ தேர் ஆர் ஃபேசினேட்டிங். சார் ரொம்ப நாஸ்டால்ஜியாவா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் சார். இப்போ கரெக்டில் இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் கவனிக்கிறீங்களா படங்கள்? அஃப்கோர்ஸ்மா. ரீசெண்டாக ரொம்ப ஃபேவரட்டான படங்கள் ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படின்னா யாரு இப்போவா? ரொம்ப ரொம்ப பயஸ்டான கேள்விமா. எனக்கு பிடிச்சதுன்னா ஓவரா பிடிச்சது நிறைய எல்லாருமே நல்லா எடுக்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம அதெல்லாம் வாங்கினோம்ல அந்த டைமில் வந்து அந்த கலைஞர் டிவியில் நாடக இயக்குனர் வருது. அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து மிரண்டு போகிறேன். அப்போ நான் டெலிவிஷனில் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இந்த பையனோட நம்பர் வேணும்டா, யாரை பிடிச்சிதான் அப்படி பார்த்தா ஃபோன் பண்ணி ஒரு பையனோட பேசுகிறேன். அவர் யாருன்னா இன்றைக்கி அவர் தான் கார்த்திக் சுப்புராஜ். கார்த்திக் சுப்புராஜஸ் நாலேஜ் அபவுட் சினிமா, அந்த கிராஃப்ட் இஸ் ஸோ குட். மாநகரம் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டில் ஒரு ஃபிலிம். லோகேஷ் ஓட டெபியூ ஃபாதர் இன் லா ஓகே இஸ் லைக் அ காட் ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா. ஓகே அவர் கேப்டனோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி. ஓகே. ஸோ அவன் ஃபேமிலி, இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபேமிலி டு மீ. ஸோ மாப்பிள்ளையும் சினிமா பாட்டுக்கிறா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க படத்துக்கு வருது. இப்போல்லாம் லோக்கிக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. ஃப்ரெண்ட் ரோல் உட்காந்துருக்கான் லோகேஷும் ஃப்ரெண்டும். பலாசோவில் தான் ஷோ. நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிட்டு தட்டினேன். சார் அப்படின்னா டேய் எங்கடா கற்றுக்கிட்ட அப்படின்னு. அவன் பயந்துட்டான், புலம்பிட்டு. இல்லைடா எங்கடா சினிமா கற்றுக்கிட்ட, யார்கிட்டயும் நீ அசிஸ்டன்ட் ஆஃப் இப்படி ஒரு கிராஃப்ட், இப்படி ஒரு எடிட், ஹவு கேன் யூ டூ இட்? ஐ பீன் டீச்சிங் சினிமா, ஐ பீன் இன்வால்வ் இன் திஸ். இப்படி இவ்வளோ நேர்த்தி வாய்ப்பே கிடையாது. அசாத்தியம் இல்லை. அதுவும் விக்ரமோட இன்ட்ரோல் பிளாக்லாம் அந்த பைக் வந்துட்டு போது அந்த டாப் ஆங்கிள் அப்பு கட்லாம் எவ்வளோ ப்ரிசைஸாக பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. மலையாளத்தில் பிரீட் ஆஃப் த யங் பிரீட் ஆஃப் கிறிஸ்டா டாமி அப்படின்ட்டு ஒருத்தர் இப்போ வந்து உள்ளொழுக்குன்னு ஒரு படம் தெரியல. நேரம் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணாதவங்கன்னு வந்து நான் கொஞ்சம் மிகைப்படுத்தோ அவங்க எல்லாம் பெருமைப்படுத்தி பேசுறமோ இல்லை. எனக்கு இப்ப தெரிஞ்சு நல்லா பண்ணாதவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. The overall standard has zoomed up to a different idea. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும் இப்போ தமிழ் சினிமாவில். யூ ஹேவ் சோ மெனி யங்ஸ்டர்ஸ் டூயிங் ஃபினாமினல் ஒர்க். எனக்கு தெரியல இதுக்கப்புறம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு almost every I'm able to see good things in lot of films these days. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கமல் சார் பத்தி நீங்க சீன் பை சீனா சொன்னது வந்து ரொம்ப நான் கொஞ்சம் தான் பேசினேன். நான் தான் மணிகண்டன் அவ்வளோ பேசியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்க டைம். ரொம்ப தேங்க்யூ. அதில் போர் அடிச்சனான்னு தெரியல. சினிமா கண்ணா we can talk about cinema is the I'm very happy. உட்காந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் உட்காந்து சினிமா பற்றி பேசுகிறேன். ஹாய் தமிழ்நாடு நவ் சப்ஸ்கிரைபர்ஸ்,
ரொம்ப சென்சிபிளா, ரொம்ப ஈஸ்தட்டிக்கா, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா, ரொம்ப அழகா கியூரேட் பண்ண கண்டென்ட் நிறைய இந்த தமிழ்நாடு நவ்ல வருது. யூ கைஸ் ஹேவ் டு சப்ஸ்கிரைப். ரொம்ப அழகா கியூரேட் பண்றாங்க அவங்களோட கண்டென்ட்டை. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலை. தேங்க்யூ. அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.